டைரக்ட் சேல்ஸ் இல்லனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு கேட்ட உடனே உங்க மைண்ட்ல என்ன வரும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நெட்ல உலாவர்ற ட்ரோல்ஸ், மீம்ஸ் இல்லனா எப்படியாவது நம்மள ஒரு ஸ்கீம்ல சேர்த்து விடணும்னு துரத்துற அந்த ஒரு நண்பர் இதுதானே ஞாபகம் வரும். கரெக்டா தானே உங்களுக்கும் ஞாபகம் வரும். ஆனா இந்த வழக்கமான பிம்பங்களை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, இதையே ஊபர் ரெஃபரல் சிஸ்டத்தோட ஒரு பிரம்மாண்டமான அட்வான்ஸ்ட் வெர்ஷனா பார்த்தா எப்படி இருக்கும்? ஓ, ஊபர் ரெஃபரல் மாதிரியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணம் தான். ஆமா, இத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம டீகோட் பண்ண போறோம். நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் ஏசாட் நிறுவனத்தோட கோஃபவுண்டர் ரோஷன் சிங் பிஷ்ட் கொடுத்த ஒரு இன்டர்வியூவோட தொகுப்பு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 2011ல தன்னோட 21 வயசுல அவர் ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு எப்படி ஒரு மாபெரும் நெட்வொர்க்கா உருவெடுத்திருக்குங்கிற அந்த கதை தான். எக்ஸாக்ட்லி. இந்த விவாதத்தோட முக்கிய நோக்கமே இந்த நேரடி விற்பனைத்துறை பத்தின கட்டுக்கதைகளை உடைச்சிட்டு ஒரு மாபெரும் வர்த்தகம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பா ஒரு பிசினஸ் மாடல் காலத்துக்கேத்த மாதிரி எப்படி மாறணும், மாபெரும் நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கணும்னு அவர் பேசின விஷயங்கள் நிஜமாவே ஒரு பெரிய ஐ ஓபனர். அதுல முக்கியமா அவர் சொன்ன அந்த ஹாலிவுட் அயன்மேன் சூட் உதாரணம் இருக்குல்ல, அது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. சரி, நாம ரோஷனோட கதையின் தொடக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆமா, அது ரொம்ப யதார்த்தமான ஒரு தொடக்கம். 2011ல அவருக்கு வெறும் 21 வயசு தான் ஆகுது. கரெக்ட். கையில எந்த ஒரு முறையான உயர்கல்வி பட்டமும் கிடையாது. அந்த சூழ்நிலையில கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிற கடுமையான போட்டியை சமாளிச்சு ஒரு நல்ல வேலை வாங்குறது பிராக்டிகலா தனக்கு சாத்தியம் இல்லைன்னு அவர் ரியலைஸ் பண்றார். அதனால அவருக்கு முன்னாடி இருந்த ஒரே லாஜிக்கலான ஆப்ஷன் பிசினஸ் பண்றது தான். ஆனா பிசினஸ்னா ஒரு கடையை வாடகைக்கு எடுத்தோ இல்ல ஒரு சின்ன கம்பெனியை ஆரம்பிச்சோ பண்ணிருக்கலாம் இல்லையா? அவர் ஏன் குறிப்பா இந்த டைரக்ட் சேல்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கணும்? இதுக்கு பின்னால ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் லாஜிக் இருக்கு. எந்த ஒரு பிசினஸும் தனியாளா நிக்கிறப்போ சின்ன சர்க்கிள் வந்தாலும் மொத்தமா கீழே விழுந்துடும். சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஆமா, அதேதான். ஆனா டைரக்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது பல பேருக்கு வாழ்வாதாரத்தையும் அந்த நிதி சுதந்திரத்தையும் உருவாக்கி கொடுக்கிற ஒரு மாடல். நீங்க ஒரு நெட்வொர்க் உருவாக்குறீங்க. அதாவது அதிகமான மக்கள் ஒரு தொழிலின் மூலம் சம்பாதிக்கும் போது அந்த தொழில் ரொம்ப நிலையானதா மாறுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த பிசினஸ் ரொம்பவே சஸ்டெயினபிளாவும் எந்த ஷாக்கையும் தாங்கி நிற்கக்கூடியதாகவும் மாறுது. இது வெறும் ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது சேஃப் தான். ஆனா இதையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் கிட்ட போய் சொன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா பயப்படுவாங்க. ஏன்பா ஒரு ஐடி கம்பெனிக்கோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணலாமே, எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமா, இந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஸ்டார்ட் அப் உலகத்துல ஒரு டேட்டா சொல்றாங்க. ஆரம்பிக்கப்படுற பிசினஸ்கள்ல 99% நீண்ட கால அடிப்படையில தோல்வியையே சந்திக்குதுன்னு. உண்மைதான். வருஷத்திலேயே 70% தொழில்கள் மூடுவிழா கண்டுடுது. அதனால தொழில் செய்யறது அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்களுக்கு முற்றிலும் தெரியாத ஒரு புதிய களம். அன்னோன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்களே. ஆமா, அவங்க உங்களை வளரக்கூடாதுன்னு நினைச்சு தடுக்கல. அந்த 99% ஃபெயிலியர் ரேட்டை பார்த்து தங்களோட பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். எனக்கு இதுல ஒரு விஷயம் தோணுது. இந்த 99% ஃபெயிலியர் ரேட் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமூக வலைதளங்கள்ல டைரக்ட் சேல்ஸ்க்கு இவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கு. ஒருத்தர் எப்படி தைரியமா இதுல இறங்க முடியும்? இந்த இணைய விமர்சனங்களை ரோஷன் 2 வகையா பிரிக்கிறாரு. ஓ, 2 வகையாவா? அது என்னென்ன? ஒன்னு சும்மா வியூஸ்க்காகவும் ட்ரெண்டிங்காகவும் அந்த நேரத்துல எது பாப்புலரோ அதை ட்ரோல் பண்ற அந்த கிளிக் பைட் ஆட்கள். இவங்கள நம்ம பெருசா சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. கரெக்ட். அவங்க எதை வேணாலும் ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டாவது குரூப் நிஜமாவே இந்த சிஸ்டம் மூலமா ஏமாந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க. இவங்க ஏன் உருவாகுறாங்கன்னா பல நேரடி விற்பனையாளர்கள் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு தான் காரணம். என்ன தப்பு பண்றாங்க? அவங்க பொருளை விக்கிறத விட்டுட்டு அதுல இருக்கிற வாய்ப்பை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இந்த சோப்பையோ துணியோ வாங்கினா உங்களுக்கு இவ்ளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த லாயல்டி ப்ரோக்ராமை மட்டும் முன்னிலைப்படுத்துவாங்க. ஓ, அப்போ ப்ராடக்ட்டை விட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் விற்கிறது தான் இது ஒரு ஸ்கேம் மாதிரி தெரியறதுக்கு காரணமா? ஆமா, அந்த பொருளோட தரம் என்ன, அது நிஜமாவே வாடிக்கையாளருக்கு தேவையா அப்படிங்கறத பத்தி அவங்க பேசுறதே இல்ல. இதுதான் எல்லா நெகட்டிவிட்டிக்கும் ஆணிவேர். அப்போ எந்த ஒரு டைரக்ட் சேல்ஸ் பிசினஸும் தன்னோட ப்ராடக்ட்டை தான் மையமா வைக்கணும். லாயல்டி ப்ரோக்ராமை மட்டும் நம்பி வித்தா கஷ்டம்தான். எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மார்க் ஜுக்கர்பர்க், டிம் குக் மாதிரி மாபெரும் நிறுவன தலைவர்களே தங்களோட பொருட்களை தொடர்ந்து விளம்பரப்படுத்துறாங்க. அவங்க ஷேர் பிரைஸ பத்தியா பேசுறாங்க? உண்மைதான், ப்ராடக்ட் தான் கிங்.
அப்போ ஒரு விற்பனையாளர் அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நாம் விற்கும் பொருளை நாமே முதல்ல பயன்படுத்தணும். அதுதான் முதல் விதி. உதாரணத்துக்கு ரோஷன் ஒரு கம்பாரிசன் சொல்றாரு. என்ன கம்பேரிசன்? இப்போ ஸ்விட்ச் மாதிரியான பிரபலமான பிராண்ட்ல ஒரு பேண்ட் 1600 ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னு வைங்க. ஆனா ஏசாட்டோட மிஸ்டர் ஹஃப்மன் பிராண்ட்ல அதே தரத்திலான பேண்ட்டுகள் அதை விட குறைவான விலையில கிடைக்குது. ஓ, அதே குவாலிட்டி ஆனா கம்மி விலை. ஆமா. அதே போல யுஎஸ் போலோ டி-ஷர்ட்டுகள் 3000 ரூபாய்க்கு விற்கப்படும் போது ஏசாட் பிராண்டுகள்ல அதே தரம் ரொம்ப கம்மி விலைக்கு வருது. இத ஒரு விற்பனையாளர் நிஜா அணிந்து பார்த்தால்தான் அவருக்கு அந்த வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையும் வரும். அந்த சொந்த அனுபவம் தான் கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட்டை உருவாக்கும். இது எனக்கு ரோஷன் சொன்ன அந்த ஊபர் ரெஃபரல் கதையை ஞாபகப்படுத்துது. ஆமா, 2010ல ரோஷன் டெல்லிக்கு வந்த புதுசுல நடந்த கதை அது. அந்த டைம்ல தான் ஊபர் இந்தியாவுல பிரபலமாகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அவரு தன்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்தி சுமார் 35 பேருக்கு ஊபரை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு ரெஃபரலுக்கு 300 ரூபாய் கிரெடிட் கிடைச்சது. ஒரு நாள் டெல்லியில பயங்கரமான பவர் கட் இருந்தப்போ அவர் அந்த பாயிண்ட்டுகளை பயன்படுத்தி ஏசி கார்ல ஒரு 30 நிமிஷம் பயணிச்சிருக்காரு. வெயில்ல இருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, அந்த ரெஃபரலுக்கு ரோஷனுக்கு கிடைச்சது ஒரு முறை மட்டுமே கிடைச்ச பலன்தான். கரெக்ட். அவர் ரெஃபர் பண்ண அந்த 35 பேரும் அதுக்கப்புறம் பல வருஷங்களா ஊபரை தொடர்ந்து பயன்படுத்தியிருப்பாருங்க. ஆனா அந்த வாழ்நாள் பயன்பாட்டுக்கு ரோஷனுக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா இதுவே நேரடி விற்பனையில அந்த லாயல்டி புரோகிராமா இருந்தா, வாடிக்கையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் வாங்கும் பொருட்கள்ல இருந்து தொடர்ந்து ஒரு சிறு பங்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் டைரக்ட் சேல்ஸோட மிகப்பெரிய பவர். ஓ, அப்படியென்றால் உபேர் ரெஃபரல் என்பது ஒரு நாள் கூத்து மாதிரி. ஆனா நேரடி விற்பனையின் லாயல்டி புரோகிராம் என்பது நீண்டகால உறவு மாதிரி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து லாபம் வரணும்னா கஸ்டமரை துரத்தி பொருளை விற்கணுமே. வாடிக்கையாளர்களை எரிச்சல் அடைய செய்யாம இதை எப்படி விற்க முடியும்? அங்கதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள வருது. கம்யூனிகேஷன் ஸ்கில்னா நல்லா இங்கிலீஷ்ல பேசுறதா? இல்ல, அது மொழி கிடையாது. கஸ்டமரோட உண்மையாத தேவைய கண்டறியறது தான் அது. இத ஒரு கார் ஷோரூம் உதாரணத்தோட ரோஷன் ரொம்ப அழகா விளக்குறார். அது என்ன கார் ஷோரூம் உதாரணம்? நீங்க ஒரு ஷோரூமுக்கு போய் இந்த கார் மைலேஜ் என்னன்னு கேட்டா ஒரு சாதாரண விற்பனையாளர் உடனே 15லேருந்து 20 கிலோமீட்டர்னு மனப்பாடம் பண்ணதை ஒப்பிப்பார். ஆமா, பொதுவா அப்படிதானே நடக்கும். ஒரு சிறந்த விற்பனையாளர் என்ன பண்ணுவார்? அவர் கஸ்டமரை பார்த்து உங்களுக்கு தினசரி எவ்ளோ தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு எவ்ளோ மைலேஜ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டு கஸ்டமரோட தேவைய கண்டறிவார். ஓ, அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி காலை காட்டுவார். அதுவே உண்மையான விற்பனை திறன். பொருளை அவங்க மேல திணிக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. ஆனா சில நேரங்கள்ல அந்த தேவையே மொத்தமா மாறி போற மாதிரி சவால்கள் வரும். ரோஷன் சவால்களை 2 வகையா பிரிக்கிறார். ஒன்னு முற்றிலும் புதியது, அதாவது தற்காலிக பிரச்சனை. மற்றொன்று நமது சோம்பேறித்தனத்தால் திரும்ப நடக்கும் தவறுகள். கரெக்டா? ஆமா. இதுக்கு ஜெஃப் பெசோஸ் சொல்ற ஒரு தத்துவம் தான் ரோஷனோட அப்ரோச். செயலில் இறங்கினால் மன அழுத்தம் குறையும். சும்மா யோசித்துக் கொண்டிருந்தால்தான் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். அந்த ஆக்ஷன் எடுக்கிற மனநிலை தான் கோவிட் காலகட்டத்துல அவங்கள காப்பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. கோவிட் லாக்டவுன் வந்தப்போ பணப்புழக்கம் இல்லாததால் 60% நடுத்தர மற்றும் சிறு தொழில்கள் முடங்குன. அதுல ஏசாட்டுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை அவங்க வித்துட்டு இருந்தது ஃபேஷன் ஆடைகள். அரசாங்க விதிகளின்படி அது அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு முற்றிலும் முடக்கப்பட்டது. ஆமா, 0 சேல்ஸ். இத ரோஷன் ஒரு ஃபார்முலா 1 கார் உதாரணத்தோட ஒப்பிடுறாரு. பல வருஷங்களா கஷ்டப்பட்டு ஒரு F1 காரை ரேஸுக்காக தயார் செய்து விட்டு நிற்கும்போது ட்ராக் முழுவதையும் ஒரு டிராக்டர் உழுது விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் லாக்டவுனும் இருந்துச்சு. ட்ராக் சரியாகும் வரை காத்திருக்கலாம். ஆனா காரை கேரேஜ்ல போட்டுட்டு சும்மா இருக்க கூடாது. அப்போ அவங்க சும்மா இருக்கலையா? இந்த மாபெரும் மாற்றத்தை எப்படி பண்ணாங்க? அவங்க உடனே புதிய லைசன்ஸ்கள் வாங்கினாங்க, சாஃப்ட்வேரை மேம்படுத்தினாங்க, 3ஆம் தரப்பு விற்பனையாளர்களுடன் இணைந்து ஏசாட் கிரானா அப்படிங்கிற ஒரு புது மாடலை லான்ச் பண்ணாங்க. ஏசாட் கிரானாவா? ஆமா, முதல் மாதத்திலே 5000 முதல் 8000 கிலோ அரிசியை விற்றார்கள். ஒரு நிமிஷம், எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஃபேஷன் ஆடைகளை விற்று கொண்டிருந்தவர்கள் திடீரென அரிசி விற்க ஆரம்பித்து விட்டார்களா? ஆமா, அது ஒரு பெரிய பிவட். அப்படியென்றால் என்ன பொருளை விற்குவோம் என்பதை விட எப்படியாவது பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் முக்கியமா? வெளியிலிருந்து பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஆனா இங்க பொருள் முக்கியம் அல்ல, அந்த சமூகம் தான் முக்கியம். அதுதான் உண்மையான பலம்.
ஓ, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஆமா, ஏசோட்டை நம்பி பல பார்ட்னர்களின் வாழ்வாதாரம் இருந்தது. அந்த இக்கட்டான காலகட்டத்திலும் அவர்கள் தொடர்ந்து சம்பாதிக்க ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கவே இந்த மாபெரும் மாற்றத்தை நிறுவனம் செஞ்சது. வா, ப்ராடக்ட்டை விட கம்யூனிட்டி தான் முக்கியம். கோவிட் முடிஞ்சதும் இந்த நெட்வொர்க்கை வச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அங்கதான் அந்த அயன்மேன் பார்வை வருது. ஆமா, நேரடி விற்பனைய எதிர்காலத்திற்கு ஏற்றதாக மாற்றணுங்கிறது தான் ரோஷனோட நோக்கம். அயன்மேன் திரைப்படத்தின் முதல் பாகத்துல குகையிலிருந்து தப்பித்த டோனி ஸ்டார்க் தனது இரும்பு கவசத்தில் உள்ள தேவையில்லாத பழுவான பாகங்களை அகற்றிவிட்டு அதை மிகச் சிறியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுவார் இல்லையா? ஜார்வஸ் சிஸ்டம் மாதிரி ரொம்ப ஸ்லீக் ஆயிடும். அத போலவே நேரடி விற்பனையில் உள்ள தேவையற்ற விஷயங்களை, அதாவது இந்த மீட்டிங்ஸ், ட்ரிப்கள், கட்டாயமா ஸ்டாக் வைக்க சொல்றது, இதையெல்லாம் நீக்கிடணும்னு நினைக்கிறார். அப்போ எதைதான் வச்சுக்க போறார்? அதோட மையமான அந்த லாயல்டி ப்ரோக்ராமை மட்டும் வலுவாக்க ரோஷன் விரும்புறார். அதான் யூனிவர்சல் லாயல்டி ப்ரோக்ராம். யுனிவர்சல் லாயல்டி ப்ரோக்ராம்னா என்ன? இப்போ மருத்துவ கடைகள்ல உள்ள லாயல்டி ப்ரோக்ராம் அந்த ஒரு கடையில் மட்டுமே பயன்படும். நமக்கு தேவையான மருந்து அங்கே இல்லை என்றால் அந்த பாயிண்டுகள் வீண்தான். ஆமா, இது வாடிக்கையாளரை ஒரு கடைக்குள் சிறை வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இது க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். ஆனா கிரெடிட் கார்டு பயன்படுத்தாத 98% மக்களுக்கும் பயன்படும் வகையில் எந்த பிளாட்ஃபார்ம்ல பொருள்கள் வாங்கினாலும் ASORT பாயிண்ட்கள் கிடைக்கும்படியான ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இது பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கிஃப்ட் கார்டை உலகெங்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுனிவர்சல் கரன்சி பணமாக மாற்றுவது போல இருக்கிறது. எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா இதற்கு பழைய விற்பனையாளர்கள் தயாராக இருக்கிறார்களா? அதுக்காகத்தான் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த ASORT கோல்டு திட்டம் ஒரு ஆப்ட்-இன் திட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஓ, விருப்பப்பட்டா சேர்ந்துக்கலாம். ஆமா, பழைய முறைகளை மாற்றி நேரடி விற்பனையை எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புபவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பிசினஸ்ல என்னென்னமோ புதுசு புதுசா வருது. உண்மைதான். வணிகம் என்பது நேர்கோட்டில் பயணிக்கும் ஒன்றல்ல, ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது. மிகச்சிறந்த அறிவாளிகளை விட மீண்டு எழும் திறன் கொண்டவர்களே இதில் வெற்றி பெறுவார்கள் என்ற ரோஷனின் இறுதி அறிவுரைய நாம இங்க பதிவு செய்யணும். ஒரு 21 வயது இளைஞன் தொழில்துறையில் இறங்கியதில் தொடங்கி பெருந்தொற்று காலத்தில் துணிச்சலாக அரிசி வியாபாரத்திற்கு மாறியது, அப்புறம் அயன்மேன் படப்பாணியில் ஒரு உலகளாவிய லாயல்டி புரோகிராமை உருவாக்குவது வரை பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த ஆழமான அலசலில் நாம் பார்த்தோம். ஆமா, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு தொழில் முனைவோராகவோ, நேரடியாக விற்பனை துறையில் இருப்பவராகவோ, அல்லது வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருப்பவராகவோ இருக்கலாம். உங்களுக்கான பாடம் இதுதான். உங்களிடம் உள்ள உண்மையான மதிப்பில் கவனம் செலுத்துங்கள். நெருக்கடி வரும்போது சூழலுக்கேற்ப மாறுங்கள். வெறும் சிந்தனையில் உழலாமல் உடனடியாக செயலில் இறங்குங்கள். ரொம்ப கரெக்ட். ஆக்ஷன் எடுத்தாதான் ஸ்ட்ரெஸ் குறையும். சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. லாயல்டி புரோகிராம்கள் உங்களை ஒரு கடைக்குள் அடைத்து வைக்காமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு செலவிற்கும், அதாவது காஃபி வாங்குவது முதல் பேண்ட் வாங்குவது வரை உலகளாவிய ரிவார்டுகளை தரும் ஒரு காலகட்டம் வந்தால் அது நம் ஷாப்பிங் முறையே மாற்றிவிடாதா? கண்டிப்பா மாத்திடும். அது ஒரு பெரிய பொருளாதார புரட்சியா இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்தா நாம் அனைவருமே நமக்கே தெரியாமல் நம் வாழ்க்கை முறையின் நேரடி விற்பனையாளர்களாக மாறிவிடுவோமா? அடுத்த முறை நீங்கள் ஒரு காஃபி